பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிறைய பேர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு பயப்படுவாங்க, வெட்கப்படுவாங்க. எப்படி அறிவிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைப்பாங்க. சுவிசேஷத்தை பயம் இல்லாமல் தைரியமாக வெட்கப்படாமல் எப்படி அறிவிக்கிறதுங்கிறத குறித்து தான் நம்ம இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்களும் கூட சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு வெட்கப்படுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இருக்கிற சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியங்கள்லையே ரொம்ப பவர்ஃபுல்லானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தாள் சுவிசேஷ ஊழியம் தான். அதாவது பர்சனல் இவாஞ்சலிசம். பர்சனலாக ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் மத்தியில் போய் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற போது அது ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அவங்கள சந்திச்சுக்கிட்டே இருப்போம், அவங்கக்கிட்ட நம்ம சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். அப்பப்போ அவங்களுக்குள்ள சில விதைகளை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். ஒரு கட்டத்தில் அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. சிலர் உடனடியாக ரட்சிக்கப்படுவாங்க, சிலர் ரட்சிக்கப்பட காலதாமதமாகலாம். எப்படி ஆனாலும் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனால் நம்ம கூட பழகக்கூடியவர்கள், சொந்த பந்தங்கள், இந்த மாதிரி குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாருக்கும் நம்ம சுவிசேஷத்தை சொல்லித்தாங்க ஆகணும். இது நம்ம மேலே விழுந்த கடமை. இப்போ நம்ம எப்படி நம்ம சுவிசேஷத்தை சொல்கிறதுங்கிறத குறித்து பயம் இல்லாமல் தைரியமாக வெட்கப்படாமல் சுவிசேஷத்தை சொல்கிறது எப்படிங்கிறத பற்றி சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கான முதல் தகுதியே என்ன அப்படின்னா, முதலாவது நாம் ஜெபிக்கணுங்க. ஜெபத்தோடு தான் நாம் ஆரம்பிக்கணும். யாருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்ல போகிறீங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்துறதுக்கு ஆண்டவர் உங்களை ஜெபத்தில் நடத்தும்படியாக நீங்கள் ஜெபிக்கணுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் விசுவாசத்தோட ஜெபத்தோட நீங்கள் ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் போய் இந்த ஆத்மாவை நான் சந்திக்க போகிறேன், அவங்கள சந்தித்து நான் பேசுகிறதற்கான அந்த தைரியத்தையும் அந்த ஞானத்தையும் நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. அப்போ தைரியமாக உங்கள் வார்த்தையை, உங்கள் சாட்சியை ஆண்டவரே, நீங்கள் சிலுவையில் செய்த அந்த தியாகத்தை ஆண்டவரே, அந்த சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு அந்த தைரியத்தையும் ஞானத்தையும் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கேட்கணுங்க. ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையே நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தையின்படி இருக்கணுங்க. அப்படி நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு ஆண்டவருடைய தயவை கேட்டு ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் நிறைய பைபிளை வாசிக்கிற போது ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுவார். இந்த காரியங்கள்ல எல்லாம் நீ குறைவுபட்டிருக்கிற, இதையெல்லாம் சரி பண்ணிக்கோன்னு சொல்லி நமக்கு சுட்டி காட்டுவார். அப்படி ஆண்டவர் சுட்டி காட்டுகிற காரியத்தை ஆண்டவரே, அப்பா என்னால் முடியாது ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே, உம்மால தான் கூடும், நீங்கள் தான் என்னை மாற்றக்கூடிய தேவன், உங்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறேன், என்னுடைய கேரக்டரில் இந்த மாற்றங்களையெல்லாம் நீங்கள் கொண்டு வரீங்க, என் பழக்க வழக்கங்களில் இந்த மாற்றங்களையெல்லாம் நீங்கள் கொண்டு வரீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன்னு விசுவாசத்தோடு இயேசுவை சார்ந்து கொண்டு பாவங்களையும் பழக்க வழக்கங்களையும் சுபாவங்களையும் மேற்கொள்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற போது அந்த பகுதிகளில் வெற்றி உண்டாகி ஒரு சாட்சியுள்ள ஒரு சுபாவமும் பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை முறையும் நமக்கு உண்டாயிருங்க. ஜனங்க எப்பவுமே நாம் சொல்லுகிற அந்த சுவிசேஷத்தை கேட்கறத விட நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற நம்மளுடைய வாழ்க்கை முறையை பார்த்து அதனால் ஈர்க்கப்படுறாங்க. நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா, மனதுருக்கமுள்ளவர்களாக இருக்கிறோமா, இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறோமா, நாம் வல்லமையுள்ளவர்களாக இருக்கிறோமா, வரங்கள் உள்ளவர்களாக இருக்கிறோமா, சுபாவத்திலையும் கேரக்டர்லையும் நம்ம இயேசுவை போல மாறணும். அதே நேரத்தில் வரங்கள் வல்லமையிலையும் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த வாழ்க்கை தாங்க மற்றவங்க கிட்ட பேசும். அப்போ உங்கள் வாழ்க்கையை பார்த்து அது மூலமாகவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உங்கள் கூட பழகுகிறவர்கள் ஆண்டவரிடத்தில் ஓடி வந்துடுவாங்க. மத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13-16 வரையிலும் வாசிக்கிறோம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. பாருங்க, நாம பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம். உப்பு அதனுடைய அந்த கரிப்புத்தன்மை தான் சாரம். உப்பு அதனுடைய கரிப்புத்தன்மையை இழந்து போயிருச்சுன்னா அந்த உப்புக்கு கரிப்புத்தன்மையை உண்டாக்குறதுக்கு நாம் அதோட எதையும் சேர்த்து அந்த கரிப்புத்தன்மையை உண்டாக்கவே முடியாது. அப்போ அந்த உப்பு என்ன ஆகிடும்? அது
வீணாக தூக்கி தான் நம்ம எரியணும். அதை மனுஷர்கள் ரோட்டில் வீசினோன்னா அதை மனுஷர்கள் மிதிச்சுக்கிட்டு தான் போவாங்க. அப்படித்தான், ஒன்றுக்கும் உதவாது. அது மாதிரி நாமளும் அந்த கரிப்புத்தன்மை மாதிரியே கிறிஸ்துவின் சுபாவமும் வல்லமையும் உள்ளவர்களாக காணப்படணுங்க. அப்போ தான் நாம் எப்படி இருக்கிறோம்? சாரம் உள்ளவர்களாக இருக்கிறோம்னு அர்த்தம். நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பாருங்க, நாம் உலகத்துக்கு எப்படி இருக்கோம்? நம்ம வெளிச்சமாய் இருக்கிறோம்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் நாம் வாழணும். அதே நேரத்தில் மலை மேலே இருக்கக்கூடிய பட்டணம் அது மறைஞ்சிருக்கவே இருக்காது. அது ஆட்டோமேட்டிக்காக ஹில் ஸ்டேஷன்ஸ் ஜனங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஜனங்கள் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகி ஓடி வருகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். அப்போது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்ங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. 15ஆம் வசனத்தில் பார்க்குறோம், விளக்க கொளுத்தி அதை மரக்காலுக்கு கீழே வைக்க மாட்டாங்க, மரக்காலால் மூடி வைக்க மாட்டாங்க, விளக்கு தண்டு மேலே தான் வைப்பாங்க. அப்போ தான் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். அது மாதிரி நீங்கள் உங்களில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கத்தக்க விதத்தில் நாம் செயல்பட ஆரம்பிக்கணுங்க. மற்றவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொண்டு போகிறவர்களாக, சுவிசேஷமாய் கொண்டு போகிறவர்களாக, சுகமாக கொண்டு போகிறவர்களாக, ரட்சிப்பாய் கொண்டு போகிறவர்களாக, விடுதலையாய் கொண்டு போகிறவர்களாக, ஆசீர்வாதமாய் கொண்டு போகிறவர்களாக அப்படி நாம் காணப்படணுங்க. 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பாருங்க, மனுஷர் என்ன பண்ணணுமா? உங்க நல்ல கிரியைகளை பார்த்து, நீங்க இயேசு எப்படிப்பட்டதான அன்பின் செயல்களை எல்லாம் செய்யும்படியா வேதத்தில் சொல்லி இருக்கிறாரோ, அது மாதிரியே இயேசு எப்படி நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாரோ, அது மாதிரியே நம்ம நற்கிரியைகளை செய்ய நம்ம ஆரம்பிக்கிற போது, அப்போ பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவங்க முன்னாடி பிரகாசிக்குதுங்க. உங்கள் வெளிச்சம் அவங்களுக்கு எப்படி கண்ணுக்கு தெரியும்? நமக்குள்ளேருந்து கண்ணுக்கு தெரியாத தேவ பிரசன்னம் வெளிச்சமாக வெளியில் வருது. அது ஓகே, அது கண்ணுக்கு தெரியாது. ஆனா அவங்க பார்க்கக்கூடிய விதத்துல என்ன நடக்குது? இயேசு மனுஷ ரூபத்துல இந்த பூமியில மனித பிறவியாகவும் தெய்வ பிறவியாகவும் வாழ்ந்தார் இல்லைங்களா? அப்போ அவர் 100% அவர் ஒரு மனிதனாகவும் இருந்தார், 100% அவர் தேவனாகவும் இருந்தார். அப்போ இந்த பூமியில அவர் மனிதனாய் இருந்த போது அவர் என்ன செய்தாரு அப்படின்னா நற்கிரியைகளை செய்தாருங்க. அந்த நற்கிரியைகள் தான் ஜனங்களை அவரிடத்துல ஈர்த்து கொண்டு வந்தது. அப்போ அந்த நற்கிரியைகளை எப்படி செய்தாரு? கண்ணால ஜனங்க பார்க்குற மாதிரி சுகமாக்குனாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு, விடுதலையாக்குனாரு, அசுத்த ஆவிகளை துரத்தினாரு. இந்த மாதிரி பல காரியங்களை அவர் செய்தார் இல்லைங்களா? அது மாதிரி நாம செய்யக்கூடிய நல்ல காரியங்களை பார்த்து பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு நம்ம வெளிச்சம் அவங்க முன்னாடி பிரகாசமாகும். நற்கிரியைகள் தான் அது வெளிச்சமாக அவங்க கண்ணுக்கு தெரியுங்க. அப்போ அதை பார்த்து ஈர்க்கப்பட்டு அந்த ஜனங்க உங்க பேச்சை கேட்பாங்க. அப்போ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அடுத்தது 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கை பயணம் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியங்களை குறித்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும், ஒரு கதை இருக்கும். அதை நீங்க ஒரு சாட்சியாக மற்றவர்களிடத்துல சொல்றதுக்கு பழகிடுங்க. சுருக்கமாகவோ அல்லது விரிவாகவோ ரெண்டுமே சொல்ல தெரியணும். 2 நிமிஷத்துல தான் நான் சுவிசேஷத்தை சொல்லி முடிக்கணும் அப்படின்னா அந்த 2 நிமிஷத்துல சொல்லக்கூடிய விதத்துல உங்க சாட்சியை சுருக்கமா சொல்றதுக்கும் தெரியணும். அதே நேரத்துல ஒரு அரை மணி நேரம் நீங்க சாட்சி சொல்ல சொன்னாலும் சொல்ற அளவுக்கு, விரிவாய் சொல்ற அளவுக்கும் உங்களுக்கு தெரியணும். அப்ப எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்ததான அந்த நன்மைகளை நம்ம சாட்சியாய் அறிவிக்கத்தக்க விதத்துல நாம அதுக்கு எப்பவும் ஆயத்தமாய் இருக்கணுங்க. 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னா இயேசுவை நீங்க நம்புகிறீர்கள், அந்த நம்பிக்கையை குறித்து வேதத்தையும் இயேசுவையும் நம்புகிறீர்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை குறித்து உங்ககிட்ட
கேட்குறவங்க அல்லது நீங்கள் போய் சொல்லுகிறவர்கள் அவங்க கிட்ட, அவங்க நீங்கள் சொல்லும்போதும் அவங்க கேட்குறாங்க, நீங்களா போய் சுவிசேஷத்தை சொன்னாலும் அவங்க கேட்குறாங்க, அவங்களாவே உங்களை தானாக கேட்டாலும் சரி, அவங்க உங்ககிட்ட வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, காது கொடுத்து நீங்கள் சொல்லுகிற சாட்சியை கேட்குறாங்க. உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் என்ன பண்ணணும், நீங்கள் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். எப்பவுமே உங்கள் சாட்சியை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்றதுக்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சாட்சி சொல்லுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். அடுத்தது ஸ்டெப் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வசனத்தை பயன்படுத்துறதுக்கு நமக்கு தெரியணுங்க. அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற கரெக்டான வசனம், அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற கரெக்டான வசனங்களை எடுத்து வச்சு பேசி அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ரட்சிப்பை உண்டாவதற்கு ஏதுவான ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக நமக்கு சொல்ல தெரியணுங்க. இப்போ நாங்கள்லாம் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், நீங்கள் என்ன பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் கடந்து வரீங்களோ, எங்களுக்கு உங்கள் பிரச்சனை தெரியாது, ஆனால் நாங்கள் ஆவியிலே ஜெபித்து கடந்து வருகிற போது நீங்கள் என்ன பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலமாக பேசுகிறாரு இல்லைங்களா, அதே மாதிரி தான் உங்கள் மூலமாகவும் ஆண்டவர் பேசுவார். அப்போ நீங்கள் போய் யாருக்கிட்ட என்ன பிரச்சனையில் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்கள் போகும்போது அவங்க பிரச்சனைகளுக்குரிய வசனங்களை வச்சு பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியணுங்க. அந்த அளவுக்கு வசன அறிவினால நீங்கள் நிரம்பணும். ரோமரின் புத்தகம் 1:16 நாம் பார்க்குறோம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். பாருங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறத குறித்து நான் என்ன படப்படுறதில்ல, நான் வெட்கப்பட மாட்டேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. எது தேவ பலனாய் இருக்கிறது? சுவிசேஷம் தாங்க தேவ பலனாய் இருக்கிறது. சுவிசேஷம்னா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் சார்ந்த விஷயங்கள், அதோடு கூட புதிய ஏற்பாடு முழுவதிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சத்தியங்கள் எல்லாமே வந்து காஸ்பல் ட்ரூத்ஸ் தான். அது எல்லாமே சுவிசேஷம். அப்போ அவருடைய சுவிசேஷத்தை குறித்து நாம வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முன்பு யூதர்லையும் கிரேக்கர்லையும் விசுவாசிக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கு ரட்சிப்பை உண்டாக்குறதுக்கு கர்த்தருடைய வசனம் தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது, அல்லது சுவிசேஷ சத்தியம் அது தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. அதனால் அந்த தேவ பலமுள்ள சுவிசேஷ சத்தியத்தை நீங்கள் சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ரட்சிப்பு அவங்களுக்கு உண்டாகிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அதனால் நம்ம சுவிசேஷத்தை நம்ம சொல்லணுங்க. அடுத்தது ஸ்டெப் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனதுருக்கம் உள்ளவர்களாக இருங்க. நீங்கள் மற்றவங்க மேலே மனதுருக்கம் உள்ளவர்களாக, அவங்கள புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீங்கிறத நீங்கள் அவங்களுக்கு காட்டுங்க. அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. அவங்களுடைய கவலைகளை நீங்கள் அன்போடு கூட அணுகுங்க. அதை நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன செய்யணுங்கிறத நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்டு அதை நீங்கள் பேச ஆரம்பிங்க. கொலோசேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. பாருங்க, ஒவ்வொருத்தனுக்கும் அவன் என்ன பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கிறான், அவன் என்ன சூழ்நிலைக்கு மத்தியில் இருக்கிறான், அவனுக்கு கரெக்டாக ஆலோசனை சொல்லத்தக்க விதத்தில், அவனுக்கு ஏற்ற வசனங்களை நம்ம சொல்லத்தக்க விதத்தில் நாம அதை அறியும்படிக்கு உங்கள் வசனம் அப்படின்னா நீங்கள் என்ன வசனங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு பேசுறீங்களோ அந்த வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாக இருக்கணும். நீங்கள் அவங்க கிட்ட பேசும்போது அன்போடு பேசணும். அவங்களோட பரிதாபத்தோடு அல்லது மனதுருக்கத்தோடு அவர்களை அணுகணும். அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறத நீங்கள் காட்டணும். அப்போ உங்கள் வசனம், அதாவது நீங்கள் என்ன அவங்கள பேசி என்னென்ன வசனங்களை எல்லாம் சொல்லி நீங்கள் அவங்கள ஆறுதல் படுத்துறீங்களோ பலப்படுத்துறீங்களோ அது எல்லாமே கிருபை பொருந்தின வசனமாய் இருக்கணும். உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கணும். அதாவது அவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு என்ன தேவை, அந்த பிரச்சனைக்கு ஏற்ற விதத்தில் அதற்கேற்ற வசனத்தை வைத்து அவங்களோடு பேசுகிறதற்கு நாம் தெரிந்து வச்சிருக்கணுங்க. இதில் முக்கியமானது மனதுருக்கம், முக்கியமானது புரிந்து கொள்ளுதல், முக்கியமானது செவி கொடுத்தல், முக்கியமானது அவங்களுடைய கவலைகளை நிவர்த்தி பண்ணுதல், அன்போடு அவர்களை அணுகுதல். ஓகே, அடுத்தது 6வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய நேரத்திற்காக நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள்.
அதாவது ஆண்டவருடைய நேரத்தை நீங்க விசுவாசிங்க. எதுக்காக ஆண்டவருடைய நேரத்தை விசுவாசிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கும்படி, உங்க சுவிசேஷத்தை நீங்க போய் அறிவிப்பதற்கு ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுக்கும்படி டெய்லியும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு அதுக்கான சான்ஸை கொடுங்க ஆண்டவரே, அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேளுங்க. காலையில டெய்லி எழுந்ததும் கேளுங்க. ஒரு நாளைக்கு பலமுறை, ஆண்டவரே இன்னைக்கு நான் சுவிசேஷத்தை யார்கிட்டையாவது சொல்லணும், அப்படி சொல்றதுக்கான சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேளுங்க. லூக்காவின் புத்தகம் 12:12 பார்க்கிறோம், நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். பாருங்க, அந்த நேரத்துல நீங்க போய் அவங்க கிட்ட நிற்கும் போது நீங்க என்ன பேசணுமோ அந்த பேச வேண்டிய காரியங்களையும் அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க விசுவாசத்தோடு கூட நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க போங்க. அப்படி போகும்போது நீங்க என்ன பேசணுமோ, யார்கிட்ட என்ன பேசணும்னாலும், அவன் ராஜாவா இருந்தாலும் சரி, சாதாரண ஆளா இருந்தாலும் சரி, அவங்கிட்ட போய் நீங்க பேசுகிற போது பரிசுத்த ஆவியானவர் அவங்களோடு பேச வேண்டிய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து நடத்துவார். 7வது படி என்ன அப்படின்னா, நீங்க மற்றவங்களை நீங்க இன்வைட் பண்ணணுங்க. அதாவது நீங்க யார் யாரையெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் முன்னாடி சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள நீங்கள் சர்ச்சுக்கு வரத்துக்கு நீங்கள் இன்வைட் பண்ணுங்க. ஒரு மனிதன் சபையில் சேர்க்கப்படாத வரையிலும் அந்த மனிதன் ஆண்டவருக்குள்ளே வளரவே முடியாதுங்க. அவன் ஒரு வேளை ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பல வருஷம் அவன் என்ன பண்ணுவான்? கர்த்தருடைய சத்தியங்களை அறிந்து கொள்ளாதபடிக்கு அந்த பேசிக்காக நான் இயேசுவை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இயேசுவை கும்பிடுறேன், அதோடு நின்றுருவாங்க. அவன் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாக முடியாது. அப்போ அவன் சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். அப்போ அவனை சபையில சேர்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்கள கூப்பிடணும். சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரலாம், பைபிள் ஸ்டடி கிளாஸ்க்கு கூட்டிட்டு வரலாம், இல்லை ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்க்கு கூட்டிட்டு வரலாம், அல்லது கிறிஸ்மஸ் ஈவெண்ட் மாதிரி நடக்கிற ஈவெண்ட்ஸ்க்கு கூட்டிட்டு வரலாம். எப்படி ஆனாலும் உங்க சர்ச்சில் அந்த ஆத்மாவை கொண்டு வந்து நீங்க சேர்த்தரணுங்க. யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 45 49 வசனம் வரையில் பார்க்குறோம். பிலிப்பு நாத்தான் வேலை பார்க்குறாங்க. பாருங்க, இப்போ பிலிப்பு ரட்சிக்கப்பட்டுட்டான். இவன் போய் நாத்தான் வேலை போய் ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். இயேசு கிட்ட வா, நான் இயேசுவை பார்த்தேன், இயேசுவினால நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், நீயும் இயேசு கிட்ட வான்னு சொல்லிட்டு நாத்தான் வேலை கூப்பிடுறான். அதுக்கு நாத்தான்வேல் என்ன சொல்றான்? நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாய் இருக்குமோன்ட்டுலாம் சொல்றான். அதுக்கு பிலிப்பு வந்து பார்னு கூப்பிடுறான். இப்படித்தாங்க நாம ஆண்டவர்கிட்ட யாரையாவது நீங்க கூப்பிடும் போது அவங்க பல காரணங்களை சொல்லுவாங்க. ஆனா நீங்க தான் உறுதியா சொல்லணும், நீங்க வந்து பாருங்க, எங்க சர்ச்சுக்கு ஒரு தடவை நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிடணும். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இப்படித்தான் நீங்க ஒரு ஆத்மாவை எப்படியோ ஒன்று அவங்க என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் நீங்க ஏதோ ஒன்று சொல்லி வந்துதான் பாருங்களேன்னு சொல்லி நீங்க கூப்பிட்டுறீங்க. இப்போ அவங்க வர்றாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ சந்தேகத்தோட கூட வந்திருப்பாங்க. அப்படி வந்தாலும் அங்க இயேசு தொற்றுவாருங்க. அவர் நாத்தான் வேலை பார்த்து சொன்னார் பார்த்தீங்களா, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அவனை பத்தி ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்படி சொன்னதுமே அவனுக்கு என்ன வந்துருதுங்க? அவன் தொடப்படுகிறான். அது மாதிரி தான் சர்ச்சுக்கு நீங்க எந்த ஆத்மாவை கூட்டிட்டு வந்தாலும் எப்படியோ ஒரு விதத்துல ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளோ, ரேமா வார்த்தைகளோ, பிரசங்கத்தின் மூலமாவோ, பாட்டு மூலமாவோ ஏதோ ஒரு விதத்துல அவங்க தொடப்பட்டுருவாங்கங்க. அப்படி தொடப்படுகிற போது அவங்க தொடர்ந்து வர ஆரம்பிப்பார்கள். 48ஆம் வசனம் பாருங்க. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர்? பாருங்க, அவனுக்கு ஒரு ஆச்சரியமாயிருது, எப்படி இயேசுவுக்கு என்னை பத்தி தெரியும் அப்படின்ட்டு. அப்போ இயேசு அவனை பார்த்து இன்னும் அதிகமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னாடி நீ அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருந்த அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்படி அவர் அந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ், அதாவது அவனுடைய வாழ்க்கையில முன் நடந்த காரியத்தை அவர் சொல்லுகிற போது அவன் என்ன பண்றான்? தொடப்படுகிறான். தொடப்பட்டு அவன் இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான்னா, ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி தாங்க நாம என்ன செய்யணும்? எப்படியாவது அவங்க என்ன காரண காரியங்களை சொன்னாலும் வந்துதான் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட்டிட்டு போங்க. அப்படி நீங்க கூட்டிட்டு போகும்போது அங்க கர்த்தர், அங்க
அங்க செயல்பட ஆரம்பிப்பார். நீங்க உங்க வேலையை செஞ்சிருங்க. ரட்சிக்கிற அந்த வேலைய, நம்ப பண்ணுகிற, விசுவாசிக்க பண்ணுகிற அந்த வேலைய ஆவியானவர் செஞ்சிருவாரு. ரட்சிப்பையும் அவரே உண்டாக்கிடுவாரு. அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, சபையில சேர்க்கப்பட்டு விடுவார்கள். அதனால நாம் இந்த படிகளை எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் ஆத்துமாக்களை ஏராளமாய் ஆதாயப்படுத்த முடியும். கடைசி காலமாய் இருக்குது. இந்த காலத்துல கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்க போறோம். இது ஒரு எழுப்புதலின் காலம். இந்த எழுப்புதலின் காலத்துல ஓடி ஓடி சுவிசேஷத்தை சொல்லுங்க, சுவிசேஷமயமாக்குங்க, இந்திய தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்குங்க. முதலாவது படி நீங்க செய்ய வேண்டியது, ஜபத்தோடு கூட ஆண்டவருடைய அந்த ஆலோசனையும் ஆண்டவருடைய ஞானமும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு உண்டாகணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும், சுபாவத்துல, பழக்க வழக்கத்துல, அதே போல வரங்கள்ல, வல்லமைகள்ல, இந்த எல்லா காரியத்திலையும் அப்படியே இயேசுவை பிரதிபலிக்கத்தக்கதாக அதுல நீங்க கவனம் செலுத்துங்க. ஆண்டவர் அதற்கு உதவி செய்யும்படியா அவருடைய கிருபையை நீங்க சார்ந்து கொள்ளுங்க. அடுத்தது மூன்றாவதாக, நீங்க உங்க சாட்சிய எந்த நேரத்திலையும் நீங்க சின்னதாவோ பெருசாவோ சொல்றதுக்கு நீங்க கத்துக்கோங்க. அடுத்தது வசனங்கள், அவங்க வாழ்க்கைக்கு தேவையான சரியான வசனங்களை பயன்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது எப்படிங்கிறத நீங்க கத்துக்கோங்க. அடுத்தது ஐந்தாவதாக, நீங்க மனதுருக்கம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக இருங்க. அடுத்தது ஆறாவதாக, நீங்க ஆண்டவருடைய நேரத்தை நீங்க விசுவாசிங்க. அடுத்தது ஏழாவதாக, மற்றவர்களை நீங்க சந்திக்கிறவர்களெல்லாம் நீங்க உங்களுடைய சபைக்கு நீங்க அழைத்து செல்லுங்க, சிறப்பு கூட்டங்களுக்கு அழைத்து செல்லுங்க. அப்பா அவங்க தொடப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட இந்த வார்த்தைகளின் போல நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஏராளமான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அறுவடை எந்திரங்களாய் நீர் மாற்றும். ஆண்டவரே புதிதும் கூர்மையுமான பற்களையுடைய எந்திரங்களாய் நீர் மாற்றுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள்னு நீங்க சொன்னீங்களே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் எங்களையே அனுப்பும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே அப்பா, யாரை நான் அனுப்புவேன்னு சொன்ன போது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னானே, ஆண்டவரே இதோ அடியேன், என்னை அனுப்பும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் போகிறேன்னு சொன்னானே, அது மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நாங்கள் போகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை வழி நடத்தும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். இன்னும் இந்த உலகத்தில் சுவிசேஷம் பரவணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறவர்களாக இருக்கலாம். அப்படி நீங்கள் நினைத்தீங்கன்னா இந்த ஊழியத்தில் விதையுங்கள். நாங்கள் உங்கள் சார்பாக நீங்கள் விதைக்கிற அந்த காணிக்கைகளை கொண்டு சுவிசேஷத்தை எங்கும் பரப்புகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்கள் உங்கள் கணக்கில் சேர்க்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.